என்னுடைய ஒய்ஃபினுடைய லைஃப்ல பர்டிகுலராக கடைசி ஃபியூ மந்த்ஸ் அவங்க ஒரு பாடலை பாடினா எப்படி இருக்கும், அவங்களுடைய லைஃப்பை திரும்பி பார்த்து ஆண்டவருடைய ராஜ்யத்திற்கு போகிற வேலை வந்துவிட்டது என்ற நேரத்தை அறிந்து இருந்த அந்த வேளையில அவங்க ஒரு பாடல் பாடியிருந்தா எப்படி இருக்கும் என்று இமேஜின் பண்ணி பார்த்த பொழுது, கொஞ்ச காலம் இயேசுவுக்காக என்ற சாரோல் நவ்ரோஜி அவர்களுடைய பாடல்தான் எனக்கு ஞாபகம் வந்தது. இன்ஃபேக்ட் அந்த லாஸ்ட் 1 வீக் மரிக்கிறதுக்கு முன்பதாக இந்த பாடலை நான் அதிகம் கேட்டேன். டாக்டர்கள் சொல்லிவிட்டார்கள் இவர்கள் மரித்து விடுவார்கள் என்று. இவங்க லைஃப்பை குறித்து நான் அப்படியே திரும்பி பார்த்து ரிஃப்ளெக்ட் பண்ணி கொண்டிருக்கிற நேரத்தில், கொஞ்ச காலம் இயேசுவுக்காக கஷ்டப்பாடுகள் சகிப்பதினால் இன்னல் துன்பம் இன்பமாய் மாறும் இயேசுவை நான் காணும் போது என்ற இந்த பாடல் ரொம்ப எனக்கு பொருத்தமாக இருந்தது. ஜெஸ்ஸியினுடைய லைஃப்பை வெளிப்படுத்தி காட்டுகிறது, அல்லது மரணத்தை குறித்து அவங்களுக்கு இருந்த ஆட்டிடியூடை காட்டுகிற பாடலாக. ஆகவே அந்த ஃபியூனரல் சர்வீஸ்ல இந்த பாடலை ஃபியூ டைம்ஸ் பாடினோம். இப்பொழுது அந்த பாடலை நீங்கள் கேளுங்கள். இந்த 4 சரணங்கள் பாடல்களுடைய கருத்தை நன்றாக கவனியுங்கள். மரணத்தை நாம் எப்படி சந்திக்கணும் என்ற ஆட்டிடியூடை நீங்கள் சரியாக வைத்துக் கொள்வதற்கு இந்த பாடலுடைய வரிகள் உங்களுக்கு பெரிதும் உதவும். ஜெஸ்ஸியினுடைய லைஃப்ல என்டையர் லைஃப் வந்து லாட்ஸ் ஆஃப் சேலஞ்சஸ். ஒவ்வொரு சரணத்தின் முடிவிலும் உங்களோடு கூட அவங்க கடந்து போன சில சேலஞ்சஸை நான் ஃபியூ லைன்ஸில் உங்களுக்கு சொல்கிறேன். அந்த பெர்ஸ்பெக்டிவோட நீங்கள் பாடலை கேட்பது நல்லது. இப்பொழுது அந்த பாடலை கேளுங்கள். கொஞ்ச காலம் இயேசுவுக்காக கஷ்டப்பாடு சகிப்பதினார் இன்னல் துன்பம் இன்பமாய் மாறும் இயேசுவை நான் காணும்போது அவர் பாதம் விழுந்து பணிந்து ஆனந்த கண்ணீர் வடிப்பே எந்தன் ஓட்டம் ஜெயத்துடன் முடியும் அந்த நாடு சுதந்தரிப்பே எந்தன் ஓட்டம் ஜெயத்துடன் முடியும் அந்த நாடு சுதந்தரிப்பே. ஜெஸ்ஸி தனது 7வது வயதில் ரட்சிப்பின் அனுபவத்தை பெற்றுக்கொண்டார்கள். அவங்க அம்மா அவங்க அப்பா 2 பேரும் புத்திஸ்ட் பேக்ரவுண்ட். ஜெஸ்ஸியினுடைய கிரேட் கிராண்ட் பேரண்ட்ஸ் வேர் ஃப்ரம் சைனா. ஜெஸ்ஸி 3வது தலைமுறை மலேசியன் சிட்டிசன், சைனீஸ் ரேஸ். இங்கே இருந்த அவர்களுடைய குடும்பம் புத்த மதத்தை சேர்ந்தவர்கள். ஸோ புத்திஸ்ட் பேக்ரவுண்டில் இருக்கிற குடும்பம். ஜெஸ்ஸிக்கு ஒரு அக்கா உண்டு, ஜெஸ்ஸிக்கு ஒரு தம்பி உண்டு. 3 பிள்ளைகளில் நடுவில் உள்ளவர்கள் தான் ஜெஸ்ஸி.
இந்த 3 பிள்ளைகளும் அம்மா அப்பா வேலை செய்கிறதுனால கசின் உறவினர் வீட்டில் அவர்கள் வளர்ந்தார்கள். வீக்கெண்டு தான் வருவாங்க, சம்டைம்ஸ் வீக்கெண்டும் வரமாட்டாங்க, அடிக்கடி பேரண்ட்ஸ் போய் பார்ப்பாங்க. அப்படித்தான் இருந்தது. அவர்கள் கிறிஸ்டியன்ஸ், அந்த கசின் ஃபேமிலி. அங்க அவங்களுக்கு 11 12 பிள்ளைகள். அந்த பிள்ளைகளிலே சில எக்ஸ்ட்ரா பிள்ளைகளைப் போல இவர்களையும் வைத்து அவர்கள் சந்தோஷமாக வளர்த்தார்கள். சபை ஆராதனைகளுக்கு கொண்டு போவார்கள். அங்கே இயேசுவை ஏற்றுக்கொண்டு ஜெசி ரட்சிக்கப்பட்டு பிறகு ஞானஸ்தானம் எடுத்து ஆண்டவருடைய வழியிலே நடக்க ஆரம்பிக்கிற போது அதை குறித்து வீட்டில் சொல்லும் பொழுது அப்பா பயங்கரமா திட்டுவாரு, அம்மா பயங்கரமா திட்டுவாங்க. சில முறை பயமுறுத்துவதற்காக சில ஷார்ப் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸை, கத்தி, அருவாள் போன்ற காரியங்களை கூட காட்டி, இயேசு இயேசுன்னு சொல்ற, இயேசுவா சோறு போடுறாரு, வீட்டில் தானே சாப்பிட்ற என்று ஒரு சின்ன ஒரு 7-8 வயது குழந்தையை ஃபேத்துக்காக பெர்சிக்யூட் பண்ணினார்கள். So Jessie went through difficulties even at a tender age for her faith. விசுவாசத்திற்காக நிற்க வேண்டிய சூழல். ஆனால் எள்ளளவும் பிசகவில்லை, விசுவாசத்தை விட்டு விலகவில்லை, உறுதியாக இருந்தார்கள். இது அவர்கள் சந்தித்த ஃபர்ஸ்ட் ஃபேஸ் லைஃப்ல பாடுகள். இப்பொழுது பாடலினுடைய 2வது சரணத்தை நாம் கேட்கலாம். 2வது சரணம் முடிந்த பிறகு நெக்ஸ்ட் ஃபேஸ் ஆஃப் ஸ்ட்ரகிளை நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். கஷ்டம் கண்ணீர் நிறைந்த உலகை காடந்தென்று நான் மறைவே. கஷ்டம் கண்ணீர் நிறைந்த உலகை காடந்தென்று நான் மறைவே. ஜீவ ஊற்றருகே என்னை நடத்தி சென்றே, தேவன் கண்ணீரை துடைத்திடுவார். ஜீவ ஊற்றருகே என்னை நடத்தி சென்று, தேவன் கண்ணீரை துடைத்திடுவார். கொஞ்ச காலம் இயேசுவுக்காக கஷ்டப்பாடு சகிப்பதினா. ஜெஸ்ஸியினுடைய 2வது ஃபேஸ் ஸ்ட்ரகிள். முதல் ஃபேஸ் விசுவாசத்திற்காக, பெற்ற ரட்சிப்பிற்காக, இயேசு ஒருவர்தான் தெய்வம் என்ற அந்த ஸ்டாண்டுக்காக ஃபேமிலியில சந்திக்க வேண்டிய சேலஞ்ச். பிறகு வாலிப பருவத்தில் வந்த பிறகு ஊழியத்திற்கு போகணும் என்று சொன்ன பொழுது பயங்கர எதிர்ப்பு வீட்டில். நீ படிச்சு வேலைக்கு போகணும், சம்பாதிக்கணும் என்று அம்மா அப்பா வலியுறுத்தினார்கள், மிரட்டினார்கள். பட் சர்ச் அலுவலகத்தில் போயிட்டு ஃபுல் டைமா அங்கே ஆஃபீஸில் ஸ்டாஃபா சேர்ந்தாச்சு. அதுக்கப்புறம் பைபிள் ஸ்கூல் போகணும் என்று சொன்ன பொழுது சிங்கப்பூர் தேசத்தில் பைபிள் காலேஜ், மலேசியாவில் தான் இவங்க இருக்கிறாங்க, இவங்க சபா அங்கே தான் இருக்குது, மலேசியன் சிட்டிசன். இப்போ சிங்கப்பூரில் ஒரு பைபிள் காலேஜுக்கு போகும் பொழுது ஃபீஸ் கட்ட மாட்டேன், உன்னை ஆண்டவரே பார்த்துக்கிட்டோம், நீ ஆண்டவர் ஆண்டவர்னு சொல்றியே என்று சொல்லி அவர்கள் பேசி விட்டு விட்டார்கள். அந்த 3 மாத பைபிள் காலேஜாக இருந்தாலும் சரி, 1989, பிறகு 2 வருஷ பைபிள் காலேஜாக இருந்தாலும் 92, 93, என்டையர் ஃபீஸை she has to trust God for provision
அதோடு கூட இடையில மிஷன் ட்ரிப்பு. ஷி வென்ட் டு ஆப்பிரிக்கா, ஈஜிப்டு, அப்புறம் ஜார்டன் போன்ற இடங்களுக்கு மிஷன் ட்ரிப் போகும் பொழுது அந்த காசு கூட மற்றவர்களுக்கெல்லாம் ஃபேமிலி கொடுப்பாங்க. பட் ஷி ஹேஸ் டு ட்ரஸ்ட் காட். ஸோ 2வது ஃபேஸ் ஸ்ட்ரகிள். மினிஸ்ட்ரிக்கு வந்தது, பைபிள் ஸ்கூலுக்கு போகிறது, முழு நேர ஊழியம் என்று சொன்ன பொழுது, அதுக்கப்புறம் பைபிள் காலேஜில் தான் நான் கூட கிளாஸ்மேட்டாக இருந்தேன். ஒரு இந்தியனை மேரி பண்ணணும் என்று சொன்ன பொழுது அவங்க அம்மா சொன்னாங்க, ஓவர் மை டெட் பாடி யூ வில் மேரி தட் இந்தியன் மேன். என்னுடைய பணத்துக்கு முன்பாகத்தான் நீ அந்த பையனை கல்யாணம் பண்ண போற என்று சொல்லி அம்மா சொன்னார்கள். அப்பா தாய்வான்ல ஒர்க் பண்ணிக்கிட்டு இருந்தாரு. தாய்வான்ல அதுக்குன்னு போய் அப்பா கிட்ட போய் சொல்றதுக்காக ஜெஸ்ஸி போன பொழுது அவர் சொன்னார், ஒரு இந்தியனை நீ கல்யாணம் பண்றா இருந்தா நான் வீட்டுக்கே வரமாட்டேன், நான் வனவாசம் போயிடுறேன், நான் ஒரு புத்திஸ்ட் மங்க போல, நான் ஒரு துறவியை போல போயிடுறேன், குடும்பத்தெல்லாம் நான் சந்திக்க மாட்டேன் என்று அவர் சொல்லுகிறார். ஆனாலும் நாங்கள் இருவரும் அவசரப்பட்டு திருமணம் பண்ணாமல், பெற்றோருடைய அனுமதி இல்லாமல் திருமணம் செய்ய மாட்டோம் என்று உறுதியாக இருந்தோம். பிறகு என்னுடைய மாமனார் ஜெஸ்ஸியினுடைய தகப்பனார் தான் திருமணத்தின் போது வந்து எனக்கு தன்னுடைய மகளை கைப்பிடித்து கொடுத்தார். சிங்கப்பூர் தேசத்தில் எங்களுக்கு திருமணம் நடந்தது ஏப்ரல் 29 1995. பட் 2 வாரத்துக்கு முன்பதாக மலேசியா சிட்டிசனாக ஜெஸ்ஸி இருக்கிறபடினால அஃபிஷியல் ரிஜிஸ்ட்ரேஷன் மட்டும் நாங்கள் 14th ஏப்ரல் 1995 பண்ணினோம். ஜெஸ்ஸியினுடைய டெத் ஏப்ரல் 12th, அடக்கம் பண்ணது ஏப்ரல் 15th, ஏப்ரல் 14th வெட்டிங் டே. ஆக்சுவலா இங்க ஜெஸ்ஸியினுடைய அந்த அடக்கம் பண்ணாத சரீரம் மரித்த பிறகு ஃபியூனரல் பார்லர்ல தான் இருந்துச்சு. எங்களுக்கு சர்வீஸ் நடந்துச்சு. நான் அன்றைக்கு பேசுறேன். அதுக்கு பிறகு மத்தியானத்துக்கு அப்புறம் தான் வியூவிங்காக திருப்பி பாடியை கொண்டு வர்றோம். ஸோ வெட்டிங் டே அன்னைக்கு தான் ஆஃப்டர் 29 years அந்த மரணம் ஏற்படுகிறது. ஸோ இந்த திருமண நாளில் அவங்க அப்பா என்னை பார்த்து சந்தோஷமா கைப்பிடித்து கொடுத்தார். As you see in the photos that my media team is showing you. So முதல் ஃபேஸ்ல விசுவாசத்திற்காக ஸ்ட்ரகிள், 2வது ஃபேஸ் மினிஸ்ட்ரிக்காக அழைப்பிற்காக ஸ்ட்ரகிள். கொஞ்ச காலம் இயேசுவுக்காக கஷ்டப்பாடு சகிப்பதினால் இன்னல் துன்பம் இன்பமாய் மாறும். She had right attitude, a joyful attitude always whenever she faced troubles. இயேசுவை நான் காணும்போது, and she is now seeing Jesus. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். இன்னொரு சரணத்தை நாம் பார்க்கலாம். அதற்கு பிறகு இன்னொரு சேலஞ்சை நான் ஷேர் பண்றேன். இந்த தேகம் ஆழியும் கூடாரம், இதை நம்பியார் பிழைப்பார். இந்த தேகம் ஆழியும் கூடாரம், இதை நம்பியார் பிழைப்பார். என் பிதா வீட்டில் வாசஸ்தலங்கள் உண்டு, இயேசுவோடு நான் கூடியிருப்பேன். என் பிதா வீட்டில் வாசஸ்தலங்கள் உண்டு, இயேசுவோடு நான் கூடியிருப்பேன். கொஞ்ச காலம் இயேசுவுக்காக
கஷ்டப்பாடு சகிப்பதினா. Praise God. தேர்ட் ஃபேஸ்ல ஜெசிக்கு ஏற்பட்ட சேலஞ்சு, ஊழிய பாதையில மிஷனரியாக இருக்கிறதுனால, அதுவும் ஒரு சைனீஸா இருக்கிறதுனால, ஒரு மலேசியனா இருக்கிறதுனால, சிங்கப்பூர்ல வளர்ந்து இந்த சிச்சுவேஷன்ல இருந்து இந்தியாவிற்கு வரணுங்கும் போது ஒரு பெரிய எந்த ஒரு மிஷனரியும் தன்னுடைய இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு போகும் பொழுது பல சேலஞ்சஸ் இருக்கும். ஃபுட் சேலஞ்சு, கல்ச்சர் சேலஞ்சு, இல்லையா? இப்படி நிறைய காரியங்கள் இருக்கும். பட் அதெல்லாமே she endured very well. அதுக்கப்புறம் ஊழிய பாதையில நாங்கள் கால் எடுத்து வைக்கும் பொழுது, குறிப்பா சிங்கப்பூரை விட்டு இந்தியாவிற்கு வந்த பிறகு, இங்க நிறைய ஊழியர்கள், சீனியர் லீடர்ஸ் நிறைய பேரு எங்களை அங்கீகரிக்கல. முதல் 7 வருடங்கள் பயங்கர ஸ்ட்ரகிள். பட் ஆனால் அதையும் நாங்கள் சகித்து கொண்டோம். பீகார்ல ஊழியத்தை ஃபோக்கஸ் பண்ணோம். நிறைய புக் எழுதுகிற காரியத்தை ஃபோக்கஸ் பண்ணோம். ஸோ அந்த 7 இயர்ஸ் ஃபவுண்டேஷனல் இயர்ஸாக எங்களுக்கு மாறிவிட்டது. தீமைக்கு மற்றவர்கள் நினைத்ததை கர்த்தர் நன்மைக்கு எதுவாக மாற்றினார். ஊழிய பாதையில் ஃபைனான்சியல் ஸ்ட்ரகிள், நிறைய நேரம். ஒரு டைம் சேலரி கொடுக்க முடியல ஸ்டாஃபுக்கு. அப்போ நான் ஜெஸ்ஸி கிட்ட கேட்டேன், இது வரைக்கும் இருந்ததெல்லாம் கொடுத்துட்டோம், உன்னுடைய கோல்டு செயின் வாட் எவர், அந்த கோல்டு, சைனீஸ் லவ் தேர் கோல்டு. ஸோ எதுக்குமே ஒரு கோல்டு தான் கிஃப்டாக கொடுப்பாங்க. ஸோ கொஞ்சம் கோல்டு இருந்துச்சு. ஸோ அதை அடமானம் வச்சு சேலரி கொடுத்துருவோம், அடுத்த மாதம் பார்த்துக்கிடலாம் என்று சொன்ன பொழுது எந்த விதமான கேள்வியும் கேட்காம, அப்போ தான் சொன்னாங்க, அடுத்த மாதம் மலேசியா போகிறோம். அம்மா கேட்டால் என்ன சொல்கிறது, செயின் இல்லைன்னா? ஒன்றும் நீ சொல்ல வேண்டாம், பத்திரமா இந்தியாவில் இருக்குன்னு மட்டும் சொல்லு, எங்கே இருக்குன்னு சொல்லாத அப்படின்னு சொல்லி சிரிச்சுக்கிட்டே ஷி கேம். ஸோ அந்த மாதம் நகையை அடமானம் வச்சு தான் சேலரி கொடுத்தோம். ஸோ ஃபைனான்ஷியல் ஸ்ட்ரகிள், ஊழியத்தில் நிறைய ஸ்ட்ரகிள்ஸு நாங்கள் கடந்து போனோம். கல்ச்சரல் ஷாக் சேலஞ்சு, ஃபுட் சேலஞ்சு, இன்னொரு இனத்தின் நடுவில் வாழுகிற ஒரு சேலஞ்சு, நிறைய கம்ஃபர்ட்டை விட்டு கொடுக்க வேண்டிய ஒரு சேலஞ்சு, ஊழியத்தில் ஆஸ்ட்ரசைஸ்ட், ஒதுக்கப்பட்டு கிடந்தோம். அதுக்கு பிறகு ஊழியம் வளர ஆரம்பித்தது. அதுக்கப்புறம் கிரிட்டிசிசம், போலீஸ் கேஸு, கோர்ட் கேஸு, எல்லாம் நமக்கு ஆகாதவர்கள் நண்பர்கள் போட்டதுதான். கூட இருக்கிற சில ஸ்டாஃப் விட்டு போனவர்கள் கொடுத்ததான பிரச்சனைகள், அப்படி எல்லாத்தையும் பார்த்துட்டோம். We have seen all of that. So it was not a smooth sail. தேவனுடைய ஊழியத்தை, நோக்கத்தை நிறைவேற்றுகிற பாதையில எல்லாம் ஈஸியா இருக்கும்னு நினைக்கக்கூடாது பிரியமானவர்களே. நித்தியம்தான் நமக்கு ஒரு ஃபைனல் டெஸ்டினேஷன். இது எல்லாமே ப்ரொபேஷன் தான். ஸோ ஆட்டிடியூட் என்னவா இருக்கணும்? கொஞ்ச காலம் இயேசுவுக்காக கஷ்டப்பாடு சகிப்பதினால் இன்னல் துன்பம் இன்பமாய் மாறும், நான் இயேசுவை காணும்போது. அந்த இளைப்பாறுதலை இப்பொழுது இருக்கிறார்கள். இது தேர்ட் ஃபேஸு, ஸ்ட்ரகிள். பட் ஷி கெப்ட் த கால் ஆஃப் காட் இன் ஹர் லைஃப். ஷி வாஸ் கமிட்டட். நல்லா கவனிங்க ஒரு காரியம், அவங்க மிஷினரி இங்கே வர்றது, ஷி ஹாஸ் டு லூஸ் ஹர் ஆர் எண்ட் ஹர் ஐடென்டிட்டி. அவங்க ஒரு சைனீஸ். இப்போ எனக்கு உள்ள 2 பிள்ளைகள், தே ஆர் இண்டியன்ஸ். ஷி இஸ் ஆக்சுவலி பிரிங்கிங் அன் எண்ட் டு த சைனீஸ். அந்த அவங்க சைனீஸுங்கிற அந்த இனம் இருக்குதே, அதை மறுபடியும் அவங்களால பிறப்பிக்க முடியாது. அதுதான் அந்த கமிட்மெண்ட். கடைசியில் கல்லறையும் இங்கே தான், இந்த பூமியில தான் விதைக்கப்பட்டார்கள். She was sown as a seed in this land. So டோட்டலா ஒரு கமிட்டட் மிஷனரியா 26 இயர்ஸ் இருந்தாங்க. சந்தோஷமா வாழ்க்கை ஓட்டத்தை ஓடி முடித்தார்கள். கடைசி சரணத்தை கேட்போம். அதற்கு பிறகு let me share with you the final struggle.
வீணை நாதம் தோணித்திடும் நேரம் வாரவேற்பு அளிக்கப்படும். வீணை நாதம் தோணித்திடும் நேரம் வாரவேற்பு அளிக்கப்படும். என்னை பெயர் சொல்லியே இயேசு கூப்பிடுவார், எனக்கு ஆனந்தம் பொங்கிடுமே. என்னை பெயர் சொல்லியே இயேசு கூப்பிடுவார், எனக்கு ஆனந்தம் பொங்கிடுமே. கொஞ்ச காலம் இயேசுவுக்காக கஷ்டப்பாடு சகிப்பதினா. பிரியமானவர்களே, இதுவரைக்கும் 3 ஃபேஸ் சேலஞ்சஸ் கேட்டீங்க. இப்பொழுது இந்த ஃபைனல் ஃபேஸ் சேலஞ்ச், த பேட்டில் வித் கேன்சர். 4 வருஷம் போராடினார்கள். இந்த 4 வருஷ பாதையிலும் கர்த்தர் சுகம் கொடுப்பார், ஹீலிங் கொடுப்பார், அது ஒரு டெஸ்டிமனியா இருக்கும் என்றுதான் நாங்கள் எல்லாரும் எதிர்பார்த்தோம், இன்க்ளூடிங் ஜெசி. பட் அந்த நாங்கள் எதிர்பார்த்த ஒரு முடிவு இல்லை. அது எங்களுக்கு டெஃபினட்டா ஒரு கஷ்டமான ஒரு காரியம்தான். பட் ஐ எம் கிளாட் that Jesse in particular had a very clear revelation, ரொம்ப தெளிவான வெளிப்பாடு நித்தியத்தை குறித்து. இந்த ஓட்டம் ஓடி முடிச்சாச்சு, ஆண்டவரை பார்க்க போகிறோம் என்ற அந்த நம்பிக்கை ரொம்ப ஸ்ட்ராங்கா இருந்தபடியினால இதெல்லாம் டீட்டெயிலா உங்களுக்கு you will hear in the episodes that Mohan C. Annan interviewed me. குறிப்பா எபிசோட் 2ல நீங்கள் இந்த காரியங்களை எல்லாம் கேட்பீர்கள். எல்லா ஸ்ட்ரகிளும் முடிஞ்சு கடைசியில லாஸ்ட் வீக்ல நான் 3 நாள் ஹாஸ்பிட்டல்லையே நைட் அண்ட் டே இருந்தேன். இப்போ கடைசியா மரிக்கிறதுக்கு ஃபியூ ஹவர்ஸுக்கு முன்னாடி சொன்ன ஒரு காரியம் என்ன தெரியுமா? என்னை பார்த்து, டியர், ஐ திங்க் ஐ லிவ்ட் அ குட் லைஃப். நோ, some people say cancer, disease, struggle. No, I think I had a good life and I finished my race. Victory and glory to God. இதெல்லாம் அவங்க சொன்ன கடைசி வார்த்தைகள். அதாவது ஒரு நிறைவான வாழ்க்கை வாழ்ந்தேன், இப்ப நான் ஆண்டவரை பார்க்க போகிறேன். ஆண்டவர் எவ்வளவு நல்லவர்ல, எனக்காக தேவ தூதர்களை அவர் அனுப்பியிருக்கிறார், நான் போகணும் அப்படின்னு சொல்லி பிள்ளைகளை பார்த்து என்னை ரிலீஸ் பண்ணுங்க. கஷ்டமா இருந்துச்சு, பட் அவங்க கேட்டதுனால லாஸ்ட்ல பிள்ளைகள், ஆண்டவரே இன்றைக்கும் அம்மாவை உம்மால சுகமாக்க முடியும், அதுதான் நாங்க விரும்புறோம். ஆனால் அம்மா இப்படி கஷ்டப்படுறது எங்களுக்கு ரொம்ப வேதனையா இருக்குது. ஆகவே நீங்க உங்களுடைய ராஜ்யத்துல சேர்த்துக்கொள்கிற வேலை வந்து விட்டால் உம்மிடத்துல நாங்கள் ஒப்படைக்கிறோம் என்று பிள்ளைகள் ஒப்பு கொடுத்தார்கள். மகிமையிலே பிரவேசித்தார்கள் சந்தோஷத்துடனே. ஸோ அந்த விதமான நம்பிக்கை தான் பிரியமானவர்கள் நமக்கு எல்லாருக்கும் தேவை. அதனாலதான் இந்த பாடலை நான் தெரிந்து கொண்டேன். கொஞ்ச காலம் இயேசுவுக்காக கஷ்டப்பாடு சகிப்பதினால் இன்னல் துன்பம் இன்பமாய் மாறும் இயேசுவை நான் காணும்போது. தொடர்ந்து பாடலை கேளுங்கள். God bless you.
காணிக்கையாக படைத்தேனே உமக்காக. பலியாக காணிக்கையாக படைத்தேனே உமக்காக. என்னை ஏற்றுக்கொள்ளும் இயேசு ஆண்டவரை, ஏழை நான் என்றும் அடிமை. என்னை ஏற்றுக்கொள்ளும் இயேசு ஆண்டவரே, ஏழை நான் என்றும் அடிமை. கொஞ்ச காலம் இயேசுவுக்காக கஷ்டப்பாடு சகிப்பதினால்